பர்த்டே டேட் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா மல்லியம்மா? அந்த ராஜ்யத்தை கரெக்டா ஞாபகம் வச்சு கேட்டாங்க பாருங்க. ரொம்ப பேட். டாடாவை லவ் பண்ணா நீங்க தானே மல்லியம்மா ஒரு ஒய்ஃபா அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி நீங்க மறந்தா சின்ன பிள்ளை நான் என்ன செய்ய முடியும்? இல்ல வெண்பா, நான் மறக்கலாம் இல்ல. ஆனா நான் போய் எப்படி அவர்கிட்ட கேக்குறது? நான் கேட்டா ஓகே சொல்லுவாரா? முதல்ல அவர்கிட்ட எதையாவது கேக்குறதுக்கே எனக்கு மனசுல தயக்கமா இருக்கு வெண்பா. நம்மள ஒருத்தவங்களுக்கு பிடிக்காம இருக்கிறப்போ அவங்க கிட்டயே போய் எனக்கு பிடிச்சத செய்யுங்கன்னு சொல்றது ரொம்ப தப்பா படுது. ஆமா ஆமா, நீங்க இப்படி நான் பேசிட்டே இருங்க. சும்மாவே ஒரு நான் கேட்டா ஒத்துக்க மாட்டாரு. நான் எத்தனை தடவை அவர்கிட்ட செலிப்ரேட் பண்ணலான்னு கேட்டிருக்கேன் தெரியுமா? ஒரு தடவை கூட ஒத்துக்கவே இல்லடா. ஆனா இப்ப அவரோட அக்கா கேட்ட உடனே சரின்னு ஒத்துக்கிட்டா இருப்பாருங்க. எனக்கு டாடா மேல ரொம்ப கோவம் இல்லையுமா? மேடத்துக்கு கோவத்தை பாடுறா. உங்க அப்பா மேல இவ்ளோ பாசமா இருக்கல்ல, அந்த பொசசிவ்னஸ் தான் உன்னை இப்படி எல்லாம் பேச வைக்குது. அவருக்கு உன் மேல பாசம் இல்லாமலாம் இல்ல வெண்பா. உங்க ராஜ்யத்துக்கிட்ட என்ன சொன்னாருன்னு கவனிச்சியா? என்ன சொன்னாரு? உன் பர்த்டே மட்டும் தான் இங்க செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னாருல்ல. ரேணுகா அம்மா உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் அவர் தனக்குன்னு செலிப்ரேட் பண்றதுக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். அதான் மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். என்ன டாடா பாவம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா என் மேல ஓவர் பாஸ் வச்சிருக்காரு பாத்தீங்களா? அதனால அவரை பத்தி அவர் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாரு. என்ன அவர் பாத்துக்கிறாருல, அப்போ அவரை நான் தானே பாத்துக்கணும். பெரிய மனுஷி, உங்க டாடாவை நீங்க பாத்துப்பீங்களா? அவ்வளோ பெரிய ஆளாகிட்டீங்களா? ஆனா மல்லியம்மா, ராஜ்யத்தை இங்க வந்ததுல இருந்து செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. நல்ல விஷயமா? நல்ல விஷயமான்னு ஆச்சரியமா கேக்குறீங்க? அவங்களாம் எப்படி நல்லது செய்வாங்கன்னு கேட்டுறாதீங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணாங்களே, டாடா பர்த்டே செலிப்ரேட் பண்ண ஒத்துக்க வச்சாங்களே, அத சொன்னேன். அதுக்கு என்ன சொல்ல வர வெண்பா? மலிமா, அவங்க எப்படியே செலிப்ரேட் பண்ணட்டும். நம்ம 2 பேரும் சேர்ந்து டாடாக்கு சூப்பரா ஒரு gift கொடுத்து அவரை சர்ப்ரைஸ் பண்ணணும். ஓகேவா? டீலா? இல்ல, நோ டீல். என்ன இப்படி சொல்லிட்டீங்க மலிமா? பின்ன gift வாங்கி கொடுக்கணும்னு சொல்ற, உன்கிட்ட பணம் இருக்கா? ஏன் கிட்டயும் இல்ல, பின்ன எப்படி சர்ப்ரைஸ் பண்றது? ஆமால, நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு மலிமா. என்ன பண்றது? நீ அத பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம், ஸ்கூலுக்கு போ. ஸ்கூலுக்கு போறதுக்கே வெறுப்பா இருக்கு மல்லியம்மா. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஸ்கூலுக்கு போய் இதையே யோசிச்சுட்டு இருக்க கூடாது. கவனமா பாடம் படிக்கணும். மல்லியம்மா ஏதாச்சும் ஏற்பாடு பண்றேன், நீ ஸ்கூலுக்கு போ. ரஞ்சிதா சித்தி கூட போகணும்னு சொன்னாவே எனக்கு கடுப்பா வருது மல்லியம்மா. யாரு கூட்டிட்டு போனா என்ன, ஸ்கூல்ல போய் பாடம் படிக்க வேண்டியதுதான் உன் வேலை. கிளம்பு கிளம்பு. ஹக்கு இந்த பேக் மாட்டு. பாய் மல்லியம்மா. பாய். ₹100 இருக்கு. ₹125 தான் இருக்கு. ₹125 வச்சு என்ன gift வாங்குறது? மல்லி, மல்லி, வாங்க பெரியம்மா. வந்துட்டேன். என்ன மல்லி, அப்படியே பணமா விளையாடுது போல. போங்க பெரியம்மா. ஏய், என்ன பிள்ளை, இப்பதான் வான்னு சொன்னேன், அதுக்குள்ள போன்னு சொல்ற? நானே இவ்ளோ பணம் தான் இருக்கு, இத வச்சு என்ன பண்றதுன்னு முடிச்சிட்டு இருக்கேன். நீங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. உனக்கும் சரி உங்க அண்ணனுக்கும் சரி, எத்தனை தடவை சொன்னாலும் ஏன் உங்க புத்திக்கு எட்டவே மாட்டேங்குது? ஏதாவது ஒண்ணு தேவைன்னா என்கிட்ட கேக்குறதுல என்ன குறைஞ்சிட போறீங்க? சரி, இப்போ உனக்கு எதுக்கு பணம், எவ்வளவு வேணும்? அவருக்கு பிறந்த நாள் வருது பெரியம்மா. ஏதாச்சும் gift வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா வெறும் ₹125 தான் தேர்ச்சு. பரவாயில்லையே,
என்கிட்ட ஐடியா எதுவுமே கேட்காம நீயே களத்துல இறங்கிட்டியே. இப்படிதான் இருக்கணும் புள்ள. gift தானே, நாம குடுக்க போற அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல மாப்பிள்ள தம்பி உன்னை அப்படியே அலேக்கா தூக்கி சும்மா சுத்துன்னு சுத்தி அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் குடுக்கறாரா இல்லையான்னு மட்டும் பாரு. என்ன பண்றீங்க? ஏய் உம்மா பிள்ளை, இத பாரு, இப்படி மட்டும் மாப்பிள்ள உம்முன்னு குடுக்கல என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன்டி. போங்க பெரியமா, எப்ப பாரு வாயை திறந்தாலே நீங்க இப்படி தப்பு தப்பாதான் பேசுறீங்க. நல்ல விஷயமே பேச மாட்டீங்களா? ஏய் என்ன நீனு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மத்தவங்க பண்ணாதான் இதெல்லாம் தப்பு, ஆனா புருஷன் பொண்டாட்டி அப்படி முத்தம் குடுக்கலனாதான் தப்பு. போங்க பெரியமா. எங்க போறது? இரு. இங்க தானே வச்சேன். இந்தா இப்பதான் அட்வான்ஸ் வாங்கிட்டு வரேன். இதுல 5000 ரூபாய் இருக்கு, புடி. என்னது இது? என்னதா? அதான் இப்ப கிஃப்ட் வாங்கணும்னு சொன்னல, 5000 ரூபாய். நல்லதா வாங்கி கொடுன்னு. இந்தா. என்னந்த 5000 ரூபாய் பத்தாதா? அத வாயை திறந்து கேட்க வேண்டியதுதானடி, அப்படியே கண்ணு உருட்டிக்கிட்டே இருக்கிற. 10000 ரூபாய் தரவா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, உள்ள வைங்க. ஏய் என்ன புள்ள, கிஃப்ட் வாங்கணும்னு நீ தானே சொன்ன, பணம் கொடுத்தா மட்டும் வேண்டான்னு சொல்ற? உங்க பணத்துல என் புருஷனுக்கு நான் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுமா? வாவ் வாவ் வாவ், வாரே வாரே வா. அப்படி போடு புள்ள, அருவால போட்டாலே ஒரு போடு, அப்படியே நச்சுன்னு நடுமண்டையில. சரி ரைட்மா, இனிமே நம்மள கழட்டி விட்டுருவாங்க, நாமளும் நம்ம வேலையை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். என்ன பாக்குற நீ? என்னடானா என் புருஷங்கிற, நீ நடத்து, நான் அப்படியே ஒதுங்கிக்கிறேம்மா. ஒதுங்கெல்லாம் வேணாம், இப்ப எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. நான் என்ன புள்ள ஐடியா சொல்றது? நீ தான் அப்படியே ஹைவே பிடிச்சு அப்படியே பறந்து போயிட்டு இருக்கிறியே. பெரியமா, ஏன் காசுல நான் அவருக்கு gift வாங்கி கொடுக்கணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. அப்படின்னா நீ என்கிட்ட கடனா பணம் வாங்கிக்க, அது அப்புறம் உன் காசு ஆயிடும்ல. இப்படி திடீர்னு என் பணத்தை உன் பணமா மாத்துறதுக்கு என்ன பண்றது? இந்த ஜீபும்பா வேலை, இந்த மேஜிக்லாம் எனக்கு தெரியாதே. நல்லா யோசிங்க பெரியமா, உங்களுக்கு ஐடியா வராது? நீங்க தான் ஐடியா குடோனாச்சே. ஐயோ 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 ஐயோ, இப்படி வேற சொல்லிட்டே பிள்ளை, இப்ப நான் ஏதாவது யோசிச்சாகணுமே. ஒரு வேலை வந்திருக்கு, ஆனா அதை நீ செய்ய முடியுமான்னு தெரியலையே. நான் சொல்றேன், நீ முடிஞ்சா பண்ணு, இல்லாட்டி வேற ஏதாவது ஆப்ஷன் பாப்போம். சொல்லுங்க, என்ன வேலைனாலும் செய்யறதுக்கு நான் ரெடி. தப்பா நினைக்காத பிள்ளை, இதுக்காக நானு இன்னொரு பிள்ளையதான் ஏற்பாடு பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ கேட்டதுனால நான் சொல்றேன். ஐயோ என்ன வேலை, அத சொல்லுங்க பெரியமா. ஒரே ஒரு நாள் தான் பிள்ளை வேலை, 15000 ரூபாய் சம்பளம் தர ரெடியா இருக்காங்க. ஒரு நாளைக்கு 15000 ரூபாய் சம்பளமா? கண்ணு வச்சு தொலைச்சிடாத. ஆமா, நான் அதுல என் கமிஷனை சேர்த்து சொல்றேன். சரி சரி, வேலையை சொல்லுங்க, நானே செய்றேன். மைத்திலின்னு ஒரு அம்மா, அவங்க வீட்டுல சின்னதா ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி இருக்கான். ஒரு 30-40 பேர் வருவாங்க. அது போக வீட்டுல இருக்கிற ஒரு 5 பேருக்கு சேர்த்து சமைக்கணும். அதுக்கு 15000 ரூபாவா? பெரிய ஹோட்டல்ல வாங்கினாலும் இவ்ளோ ஆகாதே. என்ன பிள்ளை நீ, தரதுக்கு அவங்க தயாரா இருந்தாலும் நீ விட மாட்ட போல இருக்கே. ஹோட்டல்ல அவங்க எல்லாம் வாங்க தெரியாமையா இருக்காங்க? வீட்டு சமையல், அதுவும் அவங்க கிச்சன்லயே சுத்தமா டேஸ்டா செய்யணுமா, அததான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. சூப்பர் பெரியமா, அசத்திடுறேன். அங்கேயும் அசத்து, வேலை முடிச்ச கையோட பணத்தையும் வாங்கிட்டு வந்து உன் புருஷனையும் அசத்து. இந்த தள்ளி விடுறியடி, விழுந்தா எந்திரிக்க 4 மாசம் ஆகும். நான் உரிமையா கொடுத்தாலாம் நீ பணம் வாங்கிக்க மாட்ட, பாக்குறேன். எனக்கு தேவைன்னா நான் கேட்டு வாங்கிக்கிறேன் பெரியமா. ஆனா அவருக்கு என்னோட உழைப்புல ஏன் காசுல செய்யணும்னு ஆசை. சின்னதோ பெருசோ, ஆனா அத நானே வாங்கி கொடுத்தா எனக்கு மனசு நிறைவா இருக்கும். தெரியுதாத்தா? தெரியுது, நான் சும்மா அப்படியே விளையாட்டுக்கு தானே சொன்னேன். சரி, ஏன் கமிஷன்? கமிஷனா? இரு அப்படியே ஷாக் ஆகி கோவப்பட்டு முறைக்காத, என்ன சும்மா தான் சொன்னேன். சரி, அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். வரட்டா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.